ஒரு நிமிஷம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆனா உண்மைய மட்டும் தான் சொல்லணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம கிட்ட நலம் விசாரிக்கிறாங்களா? இல்லன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஓட்ட ஓடசல்கள தோண்டி பார்க்குறாங்களா? ஒருத்தன் அம்மாவ இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, அவன்கிட்ட போய் "அம்மா இல்லாம எப்படி ப்ரோ இருக்கு?" அப்படின்னு கேட்கிறது நலம் விசாரிப்பா? கிடையாது. அந்த மாதிரி கேட்கிறது அவனோட மனச இன்னுமே காயப்படுத்துமே ஒழிய, அவனுக்கு எந்த விதத்திலயும் அது சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி தான் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்க கிட்ட போய் இன்னும் வேலை கிடைக்கலையான்னு கேட்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கிட்ட குழந்தைய பத்தி பேசுறது, கல்யாணம் ஆகாதவங்க கிட்ட போய் வயசாகிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரிலாம் பேசுறது நலம் விசாரிப்புன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு பேரு தான் வெந்த புண்ல வேலை பாய்ச்சுறது. மத்தவங்களோட வலியில சந்தோஷம் தேடுறது. அவங்களோட கஷ்டத்த அவங்க மத்தவங்களுக்கு தெரியாம தனியா அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, எதுக்காக நீங்க மறுபடியும் போய் அத ஞாபகப்படுத்தணும்? நலம் விசாரிக்கிறதுனா, உனக்கு என்ன உதவி வேணும்? நான் ஏதாவது உதவி பண்ணணுமா? அப்படின்னு கேட்கிறது தான். மத்தபடி அவங்க லைஃப்ல நடந்த கசப்பான விஷயங்கள ஞாபகப்படுத்தி மறுபடியும் அவங்கள கவலைப்பட வைக்கிறது கிடையாது. உண்மையிலேயே நலம் விசாரிக்க வரவங்க நடந்த இன்சிடென்ட்ட பத்தியோ, எத பத்தியுமோ கேட்க மாட்டாங்க. அந்த டைம்ல நம்மளோட மனநிலை அறிஞ்சு நமக்கு தேவையான உதவிய கரெக்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்க லைஃப்லயும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.